கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அந்த நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம் தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வழியிலே, இந்த உலக பாவங்களிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை பரிசுத்த வழியிலே வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பாவமான காரியங்களை உணர்த்தி நாம் மனம் திரும்பி பரிசுத்த வழியிலே நடக்க நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 18:3-4 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மனம் திரும்பி தாழ்த்தும் போது நாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் வாழ நாம் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல பிதாவின் சித்தனம் செய்ய வேண்டும். மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறியிருக்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல நாம் மாறும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன காணப்படுகிறது? பாவமான காரியங்கள், இந்த உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக சிற்றின்பங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்ன காணப்படுகிறது? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை எல்லாம் விட்டு நாம் மனம் திரும்பி வாழும்போது நம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள பாவங்களை விட்டு மனம் திரும்பி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை அறிக்கை செய்து, தவறுகளை உணர்ந்து, பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு மனம் திரும்பி நாம் வாழ வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல தீமை செய்யாதவர்களாய் நாம் நம்மை தாழ்த்தும் போது பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாய், அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாய் நாம் வாழ்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய ஆடுகளாகிய நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அந்நிய சத்தத்துக்கு, பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் நாம் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியாய் இருக்கிறார். அவருடைய வழியை பின்பற்றி வாழும்போது, உண்மையாய் வாழும்போது, பிதாவின் சித்தம் செய்யும் போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்கிறார். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றும் பொழுது நாம் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவரும் நம்மை அவருடைய கைகளிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவதாக மனம் திரும்பி தாழ்த்தும் போது நித்திய ஜீவன், இரண்டாவதாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நமக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக குமாரனையும் பிதாவையும் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குமாரனையும் பிதாவையும் விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் விசுவாசிப்பதற்காக இந்த உலகத்திலே அனுப்பினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நாம் பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நாம் செய்யும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வோம். தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்யும் பொழுது, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம், நன்மை செய்வோம், மற்றவர்களை நேசிப்போம், அன்பு கூறுவோம். நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றுவார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக மனம் திரும்பி வாழ்வோம். சிறு பிள்ளைகளைப் போல நம்மை தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அவருக்கு பின்பாக செல்வோம். அவருடைய ஆடுகளாக வாழ்வோம். குமாரனையும் பிதாவையும் விசுவாசிப்போம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வோம். நித்திய ஜீவனை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மெத்துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மெத்துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெத்துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெத்துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே மெத்துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெத்துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கோ, கடனுக்கோ போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதுங்க, பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மனமிறங்குவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு அவமானத்தோடு கண்ணீரோடு நிந்தையோடு வாழாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அன்னாலே ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. மனமிறங்குவீராக. குழந்தை செல்வத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க யாருமே இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடிகிறார்களோ, என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராகப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்ற வசனத்தின்படி உம்மை தேடுகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடனை எப்படி அடைப்பது என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை மீட்பை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும் அப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள், சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீமா காமர ஷேலே தினி மா கரதரபலாம் ரியாக்கோ போரோ ஷேகேலே தினி மரா கரதரபலாம். என் தேவன் ஆசீர்வதிங்க. சமாதானத்தை கொடுங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுவீராக, சுகப்படுத்துவீராக. பலவீனத்திலே உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும், தப்பு வைக்கட்டும். சுகப்படுத்துகிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாக எங்களோட பேசுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நீரே அடைக்கலம், நீரே கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உண்மையே நம்பி வாழ்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.